அவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் வடிவமைத்திருந்ததாலும் முதலிலே சுருக்கமாக தமிழிலே அதன் பின்புலத்தை கூறிவிட்டு தேவையான இடத்திலே அங்கே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்ற முறையிலே தேவையான விளக்கத்தை கூறி கட்டுரையை நான் இனி நகர்த்துகிறேன். கட்டுரை தலைப்பு தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்தின் வட தமிழகத்தின் தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அப்பகுதியிலே உள்ள கிளைமொழிகளின் பரவல். அங்கே ஒரு கிளைமொழியா, இரண்டு கிளைமொழிகளா, அல்லது எத்தனை கிளைமொழிகள் உள்ளன என்பதை இந்த மொழியியல் பார்வையில், மொழியியலிலும் குறிப்பாக கிளைமொழியியல் பார்வையை கொண்டு சற்று சயின்டிபிக்காக, சற்று டெக்னிக்கலாக என்னுடைய கட்டுரை அமைந்தாலும் அதை எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு எளிமைப்படுத்தும் நான் இங்கே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தலைப்பை நீங்கள் கண்டீர்கள். இனி தொண்டை மண்டலம், அடுத்த இது ஆரோ, டவுன் ஆரோ, தட்ஸ் ஃபைன். யா, தொண்டை மண்டலம் என்பதை தமிழ் பேரகராதி இந்த மாதிரி குறிப்பிடுகிறது. அதாவது நீங்களே படித்து பார்க்கலாம். An ancient division of the Tamil country which include the districts of Arcot, Chengalpet with Kanjivaram as its capital, what is called as Thondai Mandalam originally. இது ஒரு விளக்கம். இரண்டாவதாக டாக்டர் எஸ் சுந்தரபாண்டியன் என்பவர் அண்மையிலே வெளிவந்துள்ள மதராசப்பட்டினம் என்ற நூலிலே அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அது பே ஆஃப் பெங்கால் இன் த ஈஸ்ட், பெண்ணாறு இன் த சவுத், திருவண்ணாமலை இன் த வெஸ்ட், காளஹஸ்தி இன் த நார்த். இது தொண்டை மண்டலத்தினுடைய நிலப்பரப்பு என்று அவர் குறிப்பிடுகிறார். இனி ஏறக்குறைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டது போல அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் பேராசிரியர் தே.போ. மீனாட்சி சுந்தரனார் உள்ளபடியே அவர் அளித்த தலைப்பு தான் என்னுடைய PhD ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு. ஏனென்றால் நான் அப்பொழுது சென்னை புறத்திலே வசித்து வந்தேன். பேராசிரியர் அவர்களும் சிந்தாதிரிப்பேட்டையிலே நாட்டமுள்ளவர். அவர் இனி நீ இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய PhD ஆய்வை செய்வு என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பிறகு பேராசிரியர் சண்முகம் பிள்ளை, பேராசிரியர் அகத்தறிஞனார் இவர்கள் தலைமையிலே இந்த ஆய்வு 1965 70 வரை தரவுகள் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் சிலவற்றை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். படத்திலே பார்த்தால் 9 கிளைமொழியிலே நாங்கள் என்ன சொல்வோம் என்றால் 9 பெயர்கள், 9 ஊர்கள். அதாவது சிதம்பரத்தை அடுத்துள்ள கணக்கரப்பட்டு, வல்லம்படுகை, ஸ்ரீமுஷ்ணம் என்ற 3 ஊர்கள், அதன் தென்னார்காடு மாவட்டமாக இருந்த சின்னசேலம், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, குடியாத்தம் என்ற ஊர்கள். வாணியம்பாடி, குடியாத்தம் அன்று வடார்காடு மாவட்டம், காஞ்சிபுரம், கொரட்டூர், சென்னைக்கு அடுத்துள்ள இந்த பகுதிகள். இந்த நிலப்பரப்பிலே 9 இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த 9 இடங்களுக்குமான ஒரு மொழியியல் ஒரு வகைப்பாடு. In other words, we have made a description of 9 points and then we try to compare all the 9 points, whereby we try to isolate the dialect elements. As far as methodology is concerned, we have followed ditto the traditional dialectology method, where we always choose our informants in the sense, with the help of the speakers of that particular variety of the language or the dialect, we collect also the language data. Then as far as the prescription is concerned, generally the person will be a non-mobile. He will always reside in that village. He will be preferably an uneducated person and preferably a male and also belonging to the old age group. Why we choose such kind of person? Why the parameters are let down? Because it has got implication as far as historicity or historical linguistics is concerned. It is a general belief that if you choose an old uneducated male and who is also residing all the time in that particular village, he will preserve some of the old Tamil elements. அதாவது பழந்தமிழ் சொற்கள், பழந்தமிழிலே வழக்கில் உள்ள சொற்களை இந்த முதியவர்கள் தான் பாதுகாத்து இன்றளவும் பேச்சு தமிழிலே கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை, ஒரு ஹைபோதசிஸ். இந்த அடிப்படையிலே இந்த மொழியியல் ஆய்வு, கிளைமொழியியல் ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. அடுத்தது
பொதுவாக கிளைமொழி என்றால் என்ன என்பதற்கான ஒரு வரையறையை மேலை நாட்டு அறிஞர்கள், இந்திய நாட்டு அறிஞர்கள் கூறியதை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். இங்கே ஒரு செய்தியை நான் குறிப்பிட வேண்டும். தொண்டை மண்டலம் என்று சொன்ன உடனே இங்கே உள்ள வழக்கிலே உள்ள அந்த மொழி, பேச்சு மொழி, ஒரு புறம் ஆற்காட்டு நவாபுகள், இன்னொரு புறம் ஏறக்குறைய 16 அல்லது 15ஆம் நூற்றாண்டிலேயே குடியேறிய தெலுங்கு பேசும் தாய்மொழியாளர்கள், பெர்சோ அரபிக் உருது பேசுகின்றவர்கள், இவர்களோடு இணைந்து வரும் பொழுது இந்த தொண்டை மண்டலத்து தமிழ் மொழியும் அந்த தாக்கத்தினால் ஒலி அமைப்பிலே, ஒலியன் என்று சொல்கின்ற போனிமிக் லெவலிலே பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மிகவும் டெக்னிக்கலாக இருக்கின்ற பகுதிகளை நான் விலக்கிவிட்டு, இந்த வல்லின ஒலிகள் இருக்கு இல்லைங்களா, கா சா டா தா பா ரா, இது பொதுவா தொண்டை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒலியன் அமைப்பிலேயே போனிமிக் லெவல்ல காவோட இணைந்து காவும், சாவோட இணைந்து ஜாவும், தாவோட இணைந்து தாவும், தாவோட இணைந்து டாவும், பாவோட இணைந்து பாவும், காவோட இணைந்து காவும், பொருளை ஒரு ஒலியிலிருந்து இன்னொரு பொருளை ஒரு ஒலியிலிருந்து காவிலிருந்து காவாகவோ காவாகவோ பாவிலிருந்து பாவாகவோ நீங்கள் மாற்றினால் அந்த சொற்களின் பொருள் அமைப்பே மாறுகின்ற அளவிற்கு சொல் அமைப்பு, சொற்களஞ்சியம் அங்கே பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனாலேயே பலர் வட தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு போன்ற ஊர்களில் உள்ள தமிழை பேசும் பொழுது இது வேறு மாதிரியாக ஒலிக்கிறதே என்ற எள்ளல் பார்வையோடு பார்ப்பவர்களும் உண்டு. இதன் காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நான் கூறியபடி இந்த தமிழ் பேச்சு வழக்கு பல மொழிகளினுடைய தாக்கத்தினாலே போனிமிக் லெவல் அல்லது ஒலியன் நிலை என்ற அளவிலே இந்த கச்சடதபாவுக்கு இணையாக கஜடதபாவும் கொண்டுள்ளது. இது ஒரு கண்டுபிடிப்பு. ஏறக்குறைய இந்த கிளைமொழி, இந்த ஆய்வை பொறுத்த வரையில் இதுவரையிலும் இந்த கண்டுபிடிப்பை எவரும் அறுதியிட்டு குறிப்பிடவில்லை. இங்கே கிளைமொழியாளர்கள் எப்படி கிளைமொழி வகையை, நிலவரையை பிரிப்பது என்று பார்க்கும் பொழுது எடுத்த உடனே என்ன சொல்வார்கள், கச்சடதபா வழங்குகின்ற ஒரு நிலப்பகுதி, கச்சடதபாவோடு கஜடதபாவும் வழங்குகின்ற இன்னொரு நிலப்பகுதி, இரண்டையும் 2 கிளைமொழி நிலப்பகுதியாக பிரிக்கலாமா என்று முனைவார்கள். அந்த முனைப்பில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லியபடி 1, 2, 3 என்று இருக்கின்ற அந்த பகுதியை பார்த்தால் 4, 5 என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இருப்பதெல்லாம் வல்லினத்திலே உள்ள கா சா டா தா பா மாத்திரம்தான். ஆனால் 6, 7, 8, 9 என்று சொல்கின்ற குடியாத்தம் மற்றும் வாணியம்பாடி, சென்னை அடுத்துள்ள கொரட்டூர், காஞ்சிபுரம், இந்த இடத்திலே நீங்கள் சென்றால் அங்கே கா சா டா தா பாவோடு கா ஜா டா தா பா என்ற ஒலியன் அமைப்பும் கிடைக்கும் பொழுது இதை எளிதாக 2 நிலப்பகுதியாக, ஒன்று காஜாடாதாபா வழங்குகின்ற நிலப்பகுதி, இன்னொன்று கஜாடாதாபாவும் சேர்ந்து வழங்குகின்ற நிலப்பகுதி என்று கிளைமொழியியலாளர்கள் இரண்டாகவும் பிரிப்பார்கள். இது சரியான பகுதியா, நிலப்பகுதி பிரிப்பா என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு பார்க்கும் பொழுது என்னுடைய ஆய்வை பொறுத்த வரையிலே இது அவ்வளவு சரியானது அல்ல. ஏனென்றால் திருவண்ணாமலை என்று சொல்கின்ற 5வது நிலப்பகுதியை பொறுத்த வரையிலே இந்த காஜாடாதாபா என்பதும் phonemic level அல்ல, not at the phonemic level but at the phonetic level there is a free variation, there is a variation between pa ba, cha ja, ta da, ta da, ga ga. In other words, the kind of sound system that is available in the points where we say that it is a dialect of ba da da ja ga, it also gets included. The Tiruvannamalai also gets included in that area, and now as a second step we are including Tiruvannamalai also as part of another dialect area. The story doesn't end there. There is another place called Chinnaselam where, though it doesn't have what is known as the contrast between Paba, Tada, Tada, Kaga and Jaja, there are other sharing dialectal features. One is what is known as
always there will be